உங்க வைஃப் வரேன்னு சொன்னதே பெருசு. அதனால அவங்கள நீங்க இன்னைக்கே பாத்துருங்க. எல்லாமே சரியா இருக்கு. இன்னைக்கு அவங்க எப்படியும் உங்க கூட சேரதா போறாங்க. நீ சொல்றது நடந்தா சந்தோஷம்தான். நடக்கும் பீம்பாய். என்ன நீ இருந்து பார்த்தா நல்லா இருக்கும். பீம்பாய், நானும் அதுக்கு தான் ஸ்கூலை கட் பண்ணிட்டு வந்தேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. வேற பிரச்சனைனா பரவாயில்ல, அம்மா கிட்ட மாட்டிக்கவே கூடாது. அங்கிள் சொன்ன மாதிரி அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படியாவது சமாளிக்கணும். ரொம்ப கஷ்டம். சரி நான் வரேன் இல்ல, உங்க அம்மா கிட்ட வந்து பேசுறேன், சாரி கேக்குறேன். ஐயோ வேணாம். உங்களுக்காக தான் நான் ஸ்கூலை கட் பண்ணேன்னு தெரிஞ்சா உங்களை தான் திட்டுவாங்க. என்னால நீங்க திட்டுவாங்க வேணாம் பீம்பாய். நான் போய் சமாளிச்சுக்கிறேன். ஐயோ பேசுனது போதும் பாப்பா, வா போலாம். நமக்கு முன்னாடி அவங்க போய் பாத்துற போறாங்க. போலாம் அங்கிள். நான் வரேன் பீம்பாய். எனக்கு போறதுக்கு மனசு இல்ல, ஆனா வேற வழி இல்ல. பீம்பாய், இந்த பிளான்ல எந்த சொதப்பலும் நடந்துடக்கூடாது. நைட்டு ஃபோன் பண்ணுவேன், நீங்க எல்லாமே சொல்லணும். ஓகே பை பை. அண்ணா பாத்துக்கிட்டு வா பாப்பா, வா 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 வா. அவங்க போறதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாங்க. சரிங்க அங்கிள். சீக்கிரம் சீக்கிரம் வண்டியில ஏறு பாப்பா. சீக்கிரம் போங்க அங்கிள். இப்போ எதுக்கு வித்யா ஸ்கூலுக்கு போய் நிலாவை பார்க்க சொல்லிச்சு? என்னவா இருக்கும்? எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்குமே. என்னப்பா போயிட்டீங்களா? இல்லம்மா, கிட்ட வந்துட்டேன். அம்மா, இப்போ எதுக்குமா திடீர்னு ஸ்கூலுக்கு போக சொன்ன? நிலா மிஸ் எனக்கு கால் பண்ணி அவ ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, வர வர நிலா என்ன பண்றானே புரிய மாட்டேங்குது. அவளுக்கு கால் பண்ணா நான் ஸ்கூல்ல தான் இருக்கேன்னு சொல்லி போனை கட் பண்றான். நீங்க கொஞ்சம் போய் பாருங்க. ம் சரிம்மா, நான் இப்போ உடனே போய் பார்க்குறேன். சரிங்கப்பா. ஆ டிரைவர்ண்ணே, போய் சீக்கிரமா போங்க. வேகமா போங்க அங்கிள். தேர் மாதிரி ஓட்டுறீங்க. நீங்க கார் தானே ஓட்டுறீங்க. இவனுங்களை இன்னும் காணுமே. ஹலோ டேய் எங்கடா இருக்கீங்க? நான் வந்துனுக்கிறேண்ணா. என்ன காலாவூரில் அங்கே இருப்பேண்ணா. இதை தாண்ட ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எங்க தான் இருக்கீங்க? நோ டிராஃபிக்ண்ணா, பக்கத்தில் வந்துட்டோம். டேய் அவ இங்க வரும்போது நீங்க என் வயித்துல குத்தணும். இப்போ நீங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், நானும் எடுத்து என் வயித்துல குத்திக்க முடியும். வந்துடுறோம்ண்ணா, அதெல்லாம் நீ கவலையப்படாத. நம்ம ஆக்ஷன் மட்டும் உங்கள் வீட்டுக்காரம்மா பார்த்துச்சு, அவ்வளோதான். சரி வந்து தொலை சீக்கிரமா. வேகமா போங்க அங்கிள். ஐயோ இதுக்கு தான் முதல்லயே சொன்னேன் போக வேணான்னு. கேட்க மாட்டேங்கிறியே பாப்பா. என் வேலைக்கு ஒல வைக்கிறதுலயே குறியா இருக்கியே. அங்கிள், இப்பயாவது புலம்பாம போங்க. ம், நீங்க புலம்பிட்டே இருக்கிறதுனால தான் நாம மாட்ட போறோம்.
வந்துட்டு இருக்கியா? 10 நிமிஷத்துல வந்துருவேன். நீங்க வந்துட்டீங்களா? ஆ, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. அவளே வந்துருவா போல இருக்கு. இவனுங்களை இன்னும் காணும். அவ பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்றா. இவனுங்களை வேற ஆளை காணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன இது நிலாவை பார்க்க நாம வந்தா அவ உள்ள இருந்து வரா? நிலா இந்த ஆட்டோல தான் வந்தீங்களா? என்ன உன்னை பார்க்க நான் ஸ்கூலுக்கு வந்தா நீ ஸ்கூல்ல இருந்து வெளியில வர? வேற என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாம் உங்க பொண்ணால வந்துச்சு. ஏன் பொண்ணு என்ன பண்ணா? எனக்கு பொங்கல் பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஆனா உடம்புக்கு நல்லது அது இதுன்னு சொல்லி என்ன கம்பல் பண்ணி சாப்பிட வச்சு ஒரே வயிறு வலி. ஐயோ, கிளாஸ்ல என்னால உட்காரவே முடியல. என்னம்மா சொல்ற? அதான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்ன நிலா, வயிறு வலியா? சரி வா போலாம். இரு, உங்க அம்மா தான் பேசுறா. பேசுமா. வித்து, நிலா, காலையில இருந்து ஒரே வயிறு வலி வித்து. எல்லாத்துக்கும் காரணம் உன் பொங்கல் தான். இனிமேல் நான் பொங்கலே சாப்பிட மாட்டேன். வயிறு வலியா? ஆமா, உங்க மிஸ் உன்னை கிளாஸ்ல பார்க்கலன்னு சொன்னாங்க. நான் கிளாஸ்ல இருந்தா தானே பாப்பாங்க. அப்புறம் எங்க போன? அதான் நான் சொன்னேனே வயிறு வலின்னு. நான் பாத்ரூம்ல இருந்த வித்து. அதான் பார்த்திருக்க மாட்டாங்க. சரி சரி, தாத்தா கிட்ட போன கொடு. குடு. சொல்லுமா. அப்பா, அவளை நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் சீக்கிரமே வந்துடுவேன். சரிம்மா. சரி நம்ம போலாம். வண்டி தான். பாப்பா, நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. உங்க தாத்தா ஆட்டோல வந்துட்டு இருக்காரு. பேக் எடுத்து தாங்க அங்கிள். இந்த பாப்பா, சீக்கிரம் இறங்குமா. கொடுங்க. வேக மாட்டு, வேக மாட்டு. சீக்கிரம் சீக்கிரம். நீங்க போய் மறைஞ்சுக்கோங்க. சரி, நீ எப்படி சமாளிக்க போற? நான் பாத்துக்கறேன், நீங்க போங்க. எப்படி சமாளிக்க போகுது? நல்ல வேலை. இப்ப என்ன பண்றது? இவ வேற வந்துட்டா. இவனுங்களை இன்னும் காணுமே. இவனுங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது. நம்மளே களத்துல இறங்கிட வேண்டியதான்.
எதுக்கும் தேவைன்னு கொண்டு வந்தது நல்லதா போச்சு. வித்யா, 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 சஞ்சய், வித்யா, வித்யா, சஞ்சய், 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 என்னாச்சு உனக்கு? சஞ்சய், ரத்தம், எவ்வளவு ரத்தம்? வித்யா, என்னை விட்டு விடாத. உனக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு? யார் இப்படி பண்ணா? யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க. சஞ்சய், என்ன சஞ்சய் இது? யார் இப்படி பண்ணா? எல்லாம் நான் பண்ண பாவம் வித்யா. உனக்கு நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை. அப்படிலாம் சொல்லாத சஞ்சய், நீ எதுவும் பண்ணல. எழுது, ஹாஸ்பிடல் போலாம் வா. வா, வித்யா, வித்யா, வா வேண்டாம். சஞ்சய், வித்யா, வேணாம். வா, பார்த்து வா. ஹாஸ்பிடல் போயிடலாம் சஞ்சய், கொஞ்சம் பொறுத்துக்கோ. வா. வேணாம் வித்யா, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். உன்னை பார்த்துட்டேன் வித்யா, எனக்கு அதுவே போதும். அப்படிலாம் சொல்லாத சஞ்சய், வா போலாம். வா. வித்யா, வேணாம், என்னால முடியல, நான் உழைக்க மாட்டேன். அப்படி சொல்லாத சஞ்சய், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. நீ தானே விட்டு போறேன்னு சொல்லிட்டியே வித்யா, இனி எனக்கு என்ன ஆனா என்ன? நீ வா சஞ்சய். வேணாம் வித்யா, என்னை விட்டு. உன் மடியில என் உயிர் போறதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. எனக்கு அது போதும், அது போதும். எனக்காக உன் கண்ணில் இருந்து கண்ணீர் விடுது வித்யா. எனக்கு என் மேல இன்னும் காதல் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக என் வித்யா இருக்கா. ப்ளீஸ் சஞ்சய், வா. நான் உன்னை சாக விட மாட்டேன். போலாம் வா. சஞ்சய், சஞ்சய், எழுந்திரு சஞ்சய். சஞ்சய், எழுந்திரு சஞ்சய். வேணாம் வித்யா, என்னை சாக விட்டுரு வித்யா. உன் கூட சேர்ந்து வாழ முடியாத வாழ்க்கையில நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் போயிடுறேன், சந்தோஷமா போயிடுறேன் வித்யா. விட்டுரு சஞ்சய். வித்யா, அழாத, நீ அழாத, என்னால பார்க்க முடியல. இங்க பாரு வித்யா, நீ செத்தாலும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இல்ல சஞ்சய், நீ சந்தோஷமா வாழணும். ப்ளீஸ். நீ வா சஞ்சய். இல்ல, நான் உன்னை சாக விட மாட்டேன். நீ என் கூட வா. வா, வான்னு சொல்றல சஞ்சய். நான் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிரு. வா. சஞ்சய்,
ஏய், சஞ்சய் 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 எழுந்திரு சஞ்சய், கண்ணை திறந்து பாரு. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் இங்க வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. சஞ்சய், டேய் சஞ்சய், இதான் சரியான நேரம். அப்படியே இந்த டிராமாவை முடிச்சு அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. ஹெல்ப் சார், ஹெல்ப், கொஞ்சம் இங்க வாங்க சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. என்னன்னு தெரியலையா? வா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சார் இங்க வாங்க. என்னமாச்சு? சார், இவரை யாரோ கத்தியால குத்தி இருக்காங்க. அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனோம். என்னால முடியல, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். இருமா, பதறாத. நான் டாக்டர் தான், நான் பாக்குறேன். சரிங்க சார். என்னாச்சு சார்? இந்த ஆள் நடிக்கிறாருமா. உடம்புல எந்த காயமும் இல்ல, பல்ஸும் நார்மலா தான் இருக்கு. ஏய் வித்யா, வித்யா ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்றது கேளு. அது யோ ஆமா போலாம். இல்ல வித்யா, இப்படி பண்ணியாவது நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம்னு நினைச்சதான் இப்படி பண்ண. சீ, நீ இப்படி கூப்பிட்டேன்னு வந்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். இல்ல வித்யா, ப்ளீஸ், வேற வழி தெரியல. வாய மூடு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. என் ஃபீலிங்ஸ் என்ன உனக்கு விளையாட்டா போச்சா? ப்ளீஸ் வித்யா, நீ இல்லாததால இப்படி யோசிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். இனி நீ சொல்றது எதுவும் நான் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. வித்யா ப்ளீஸ், எனக்கு ஒண்ணுன உடனே உன் கண்ணுல இருந்து வந்த கண்ணீர் உண்மைதானே? ஆ? அது பொய் இல்லையே. அப்படியே உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பண்ற. அப்ப நீ மட்டும் நடிக்கலையா? என் மேல இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு டிவோர்ஸ் கொடுத்த? ஏய், பைத்திய மாதிரி பேசாதடா. உன் கூட வாழ்ந்திருக்கேன். உன்னை பிரிஞ்சாலும் என் கண்ணு முன்னாடி உன் உயிர் துடிக்கும் போது இமோஷனல் ஆகதான் செய்வேன். அதுக்காக உன்னை ஏத்துக்கிட்டேன், உன்னை மன்னிச்சிட்டேன்லாம் அர்த்தம் இல்லை. நீதான் இன்னும் கூட திருந்தாம அப்படியே இருக்கியே. உன்னெல்லாம் எப்படி என்னால மன்னிக்க முடியும்? இல்ல வித்யா, உன் லவ் ப்ரூவ் பண்ணதான் இப்படி பண்ண. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன விட்டு நீ கடைசி வரைக்கும் மாறவே மாட்டேன். வித்யா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. வித்யா 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 கொஞ்சம் இரு. வித்யா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் பண்ண. வித்யா வித்யா ப்ளீஸ் வித்யா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரியை வச்சிருக்கோம். ப்ளீஸ் போகாத. நம்ம காதல பொய்யா கிடாத ப்ளீஸ். உனக்கு இன்னும் என் மேல லவ் இருக்கு. உன்னை நீயே ஏமாத்திக்காத ப்ளீஸ் வித்யா. நீ எனக்கு வேண்டாம். இனி திரும்ப என் பின்னாடி வந்தனா அதுக்கப்புறம் நீ என்ன பார்க்கவே முடியாது. வித்யா போயிடு.